அசோக் நகர்ல ஒரு பங்களா வாங்கிட்டேன். அண்ணா நகர்ல ஒரு பங்களா வாங்கி கொடுப்பா. உனக்கு 100 தேங்காய் உடைக்கிற பிள்ளையாரப்பா. நீயே ஒரு புறம்போக்கு லேண்ட்ல பட்டா போட்டு விக்கிறியா? உனக்கு நான் பட்டா போடுறேன். யார்ப்பா நீ? உனக்கு என்ன வேணும்? துப்பாக்கி. துப்பாக்கியா? ஒழுங்கா வண்டிலர் இல்ல உன் மூளை செதறிடும். ஏந்துக்கடா. ஏந்துக்கடானா வா போலாம். உடனே நெஞ்சு வலி வந்துருமே. அப்பா அப்படியே சரணாக்கு பிடி. டேய் வாடா. இவனை ஜீப்ல எங்கப்பா கூட்டிட்டு போறீங்க? அவனை பத்தின எல்லா டீடைல்ஸும் வேணும். சொல்லு. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சொல்லிடுறேன்பா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன்பா. நான் ரமேஷ். பாப்பா தனியா போகுது. ஆட்டோக்காரனை காணோம். தூக்கிட வேண்டியதுதான். என்னடா அவரோட கடையில் வேலை செய்கிறாளோ? சைலண்டா இரு. சைலண்டா என்ன பண்றான்னு பார்க்கலாம். வந்துட்டு இருக்க, அமைதியா இரு. தனியா எங்க போறான்னு தெரியலையே. ஒருவேளை ஆட்டோக்காரன் பாரா பார்த்துட்டு இருப்பானோ? டே எதிர்க்க ஆட்டோ வருது, பார்த்து உஷாரா பண்ணணும். இல்ல அவன் இல்லப்பா. தம்பி காசுப்பா. என்ன மகா, இன்னைக்கு லீவா? ஓகே ஓகே, ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க. அப்புறம் பாலாஜிக்கு கூட லீவு. ஓகே ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. மயில என்ன சொல்றது புரியுதம்மா? ஆமா, பின்னாடி யாரோ வர்ற மாதிரி தெரியுது. என்ன சொல்றாரு மகா? பின்னாடி யாரோ இருக்காங்க பாரு. ஆமா ஆமா ஆமா. பாலாஜி அங்க பாரு, பின்னாடி பாரு. மகா பாலாஜி பின்னாடி பாரு, அங்க ஒரு நிக்கிறான் பாரு. பாருங்க பின்னாடி பாருங்க. புரியுதா? அங்க பின்னாடி பாருங்கன்னு சொல்றல. பின்னால உங்க பின்னால. ஏய் பாலாஜி, ஏய் மகா புரா. ஏய் பெட்ரோல் கொண்டு வந்து பாடியை எரிச்சிடலாம். மகா மகா மகா, மகா ஐயோ மகா. ஹலோ. என்ன திவ்யா, சௌக்கியமா? உன் டியர் ஃப்ரெண்ட் மகாவை மேல் லோகத்துக்கு அமிச்சது நான் தான். இங்க பாரு, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ்க்கெல்லாம் அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என் முதல் கட்ட வேலை மகாவை மேல அனுப்புனது. என் 2ஆம் கட்ட வேலை என்ன தூக்குறது. என் இறுதி கட்ட வேலை வைரத்தையும் கும்பலையும் மொத்தமா தூக்குறது. ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா, அந்த ஆட்டோ வைரத்தை விசாரிச்சீங்களா? ஏசி அசோக் கிட்ட வைரத்தை பத்தி விசாரிக்க சொல்லிருக்கேன் சார். உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். சரி, நீங்க கவனமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். சரி வாங்க, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாமா? சரி, டாக்ஸில போலாமாடி? பஸ் தான் கரெக்டா கோயில் கிட்ட போய் நிக்கும். சரியா? ஹலோ, நான் பெனடிக்ஸ் பேசுறேண்ணே. சொல்லு பெனடிக். என்ன பெனடிக், ஏதாவது புது இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கேட்ட தான். சொல்லு பாஸ். அந்த பொண்ணு கொல்லிமலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கா. ஓகே, உடனே அவளை தூக்கிறேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. ஒன்னிலே சரி ஜானி. டேய் உள்ள ஏற. பட பட உள்ள ஏற. லவ் யூ. பை பை. ஏய், வண்டி ஏற. ஓகேண்ணா.
பாய். இரு பாஸ், உன் ஃபைலை நான் க்ளோஸ் பண்றேன். சார், நான் ரீட்டா பேசுறேன். ஓவர். சொல்லுங்க ரீட்டா. ஓவர். சார், அந்த திவ்யாவை ஜானி கடத்த போறான். ஓவர். அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? சார், இந்த ஹாஸ்டல் வார்டன் ஜானிக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஓவர். நீங்க உடனே லோக்கல் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரோஜர் தட் சார். ஓவர். யோ, ஜீப் ரெடி பண்ணு. உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நோ ப்ராப்ளம். ஆமா, உங்களை எங்க டிராப் பண்ணணும்? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஆமா, நீங்க மகாவோட ஃப்ரெண்டா? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்ட் சொக்கா ஃபோன் பண்ணி சொன்னான், அதான் இங்க வந்தேன். ஆமா, உங்களுக்கும் இந்த கேங்குக்கும் என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனை தான். நம்ம பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? நானும் மகாவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஒரே ரூம்ல தான் தங்கி இருந்தோம். நானும் மகாவும் அந்த கேங் பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்க தான் கொடுத்தோம். அப்படியா? அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன் வந்து காசுக்காக ஜானி கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்தான் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம எங்க ஹாஸ்டல்ல இருக்க 2 பொண்ணுங்களை எப்படி கடத்தி கொன்னானுங்கன்னு தெரியல. அவங்கள ஃபேன்ல கயிறை கட்டி தொங்க விட்டுட்டானுங்க. இன்னொருத்தவங்கள ரயில்வே ட்ராக்ல போட்டு கொண்டுட்டாங்க. எனக்கு தெரியும், மகா சொல்லிருக்கா. தற்கொலைன்னு கேஸ மாத்திட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இந்த விஷயம் மட்டும் அந்த ஜானிக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கும் இதே கதிதான் சொல்றாரு. போங்கம்மா, பெருசா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு சார். இன்ஸ்பெக்டர் சரவணன் தானே? நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்களை எங்க டிராப் பண்ணணும்? சுடுகாடு தான் சார். முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாட்டுக்கு வழி தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? காமெடி நல்லா இருக்கு. நான் அப்புறமா சிரிக்கிறேன். பின்ன என்னங்க சுடுகாடு முட்டுக்காடுன்னு? இல்ல, ஜானி என் ஃப்ரெண்டு மகாவை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவேன் பயமுறுத்தேன். அதனாலதான் அப்படி சொன்னேன். இவனுங்களுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? வாங்க, நானே உங்களை டிராப் பண்றேன். மகா சொல்லிருக்கா, என்ன சொன்னா? உங்களோட மனசு தங்கும், உடம்பு வயிறோன்னு இப்பதான் கண்ணால பாக்குறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. பரவாயில்ல, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பாய். வாட்டா? எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஏமா சும்மா எழுதிட்டு இருக்க? மகா நம்ம கூட தாமா இருப்பா. சட்டம் அவங்கள சும்மா விடாது. என்னங்க நீங்களும் அந்த போலீஸ்கார மாதிரியே பேசுறீங்க? சட்டம் தன் கடமையை செய்தோ செய்யலையோ, நீங்க ஏதாச்சும் பண்ணணும். அவங்கள சும்மாவே விடக்கூடாது. பைரா கிளம்பிட்டாரு. நீதான் ஜானியா? உன் போட்டோவை நான் ஃபைல்ல பார்த்தேன். இந்த ஃபைல்ல நிறைய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. எனக்கு டிஜிபி கிட்ட இருந்து ப்ரெஷர் மேல ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி இங்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த 5 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியல. எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 5 பேர் செத்துருக்காங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னா ஆக்சிடென்ட், சூசைட்ன்ற பேர்ல ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிடிசி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா என்னோட ஃபங்க்ஷன் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். Now the ball is in your court. இப்போ நீங்க பார்க்கறது என்னுடைய பெருமாள் முகம். என்னோட சிங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உங்ககிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். நாங்க செய்யற தொழில் எல்லாமே லீகலா தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். அதை நான் தனியா பாத்துக்கிறேன். ஓகே, யூ மே கோ நவ. அந்த ஜானி நிறைய பெண்களை கடத்திருக்கான். ஆனா எந்த பெண்களோட கற்பையும் சூறையாடல. அவன் நிறைய குழந்தைங்களை கடத்திருக்கான். அந்த குழந்தைங்களோட கையை உடைச்சு இல்ல அவங்க கண்களை குருடாக்கி பிச்சை எதுவும் எடுக்க விடல. சரி, அவன் என்ன பண்றான்னு சஸ்பென்ஸாவே இருக்கு. நாங்க ஜானி வாட்ச் பண்றதை விட நீங்க அவன் அதிகமா வாட்ச் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய தேடுதல் என்ன கிடைச்சிருக்கு? ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு ஆர்கன்ஸ் ஃபேக்டர். கேன்சரை கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. முக்கியமா அதுல போன் மேரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதுக்காக குழந்தைங்க பெண்களை மட்டும்தான் கடத்துற வேலை அவங்களுக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நெட்வொர்க்னு சொல்றாங்க. முக்கியமா நிறைய மணி இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நான் ஜானியை ஃபாலோ பண்றேன் சார். இன்னும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நான் க்ளோஸா வாட்ச் பண்றேன் சார்.
கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். இதைத்தான் டிசி கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாரு. அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மெண்டோட சீக்ரெட்லாம் உங்களுக்கு இல்ல தெரியல சார். சார் இருக்கு. நீங்க அதிகமா எங்களுடைய வேலையும் பாக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஒரு காக்கி சட்டை போடாத போலீஸ் அதிகாரி போல இருக்கீங்க. இல்ல சார், இது எல்லா மனுஷங்களும் செய்ய வேண்டிய கடமை தானே சார். இது ஒண்ணும் புதுசு உங்களுடைய இல்லையே. சேவைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். உங்களுடைய ரசிகை என் மனைவி. நான் ஒரு சாதாரண மனுஷன் சார். ஓகே வைரம், அடுத்து நம்ம ஃபேமிலியோட மீட் பண்ணுவோம். நான் எங்க டிபார்ட்மெண்ட் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். தேங்க்யூ சார். நைஸ் டு நைஸ் மீட்டிங். தேங்க்யூ சார். சார் வந்துட்டாரு. இத பாரு, வைரம் வந்துட்டாரு. வணக்கம். வாங்க வணக்கம் சார். வணக்கம் மேடம். உட்காருங்க. தேங்க்யூ சார். சார் இவங்க இவங்க திவ்யா, நான் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க சார். ஓ அப்படியா? ஆமா. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். நான் சொல்லல, என் ஒய்ஃப் உங்களோட ஃபேன். உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா. ஹலோ மேடம். நிஜமாதான். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். இங்க பாரு லட்சுமி, ஊரு ஜானியை பார்த்து பயப்படுது. ஆனா அந்த ஜானியோட குரூப்பே இவரை பார்த்து பயப்படுறாங்களான்னு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். மகாவை டீஸ் பண்ணாங்கல்ல, அதனால அவங்கள அடிச்சு ஓட விட்டேன். என்னை பார்த்தா கொஞ்சம் பயம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மகாவை அவனுங்க அநியாயமாக கொண்டுட்டானுங்க சார். அது மட்டும் இல்லை, மகா திவ்யாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். திவ்யாவுடைய ஹாஸ்டல்ல நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு சார். சார் கிட்ட சொல்லுமா? சொல்லுங்க திவ்யா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. சார், அந்த ஜானி எனக்கு கடத்திட்டு போயிட்டான். ஐயோ, அவனா? அப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி வைரம் வந்து ஃபைட் பண்ணி என்னை காப்பாத்திட்டாரு. அது மட்டும் இல்ல சார், எங்க ஹாஸ்டல்ல 2 பொண்ணுங்களை சாவடிச்சு ஒரு பொண்ணை ரயில்வே ட்ராக்ல போட்டு லவ் ஃபெயிலியர்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலையே மாத்திட்டாங்க. இன்னொரு பொண்ணு ஃபேன்ல தொங்க விட்டுட்டாங்க. இது எல்லாமே அந்த ஜானி குரூப் தான் சார். இவங்க கூட உடனடியா அந்த ஹாஸ்டல் வார்டன் பெனிட்டிக்கோ இருக்கான் சார். இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல சார். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வைரம், உங்க மேரேஜுக்கு கண்டிப்பா எங்களை கூப்பிடணும். கண்டிப்பா நீங்க இல்லாம கண்டிப்பா இதுக்கும் பயப்படாதீங்க. இது வந்தாலும் கவனமா கேர்ஃபுல்லா. ஓகே சார். நான் வைரத்து கூட தான் இருப்பேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். நம்ம வைரம் அந்த ஜானியோட ஆட்களை விசாரிக்கும் போது அவங்க 2 பேரும் இப்போ அப்ரூவரா மாற போறதா சொல்லியிருக்காங்க. நீங்க பர்மிஷன் கொடுத்தா அந்த ஜானியை ரிமைண்ட் பண்ணிடுவேன் சார். அந்த ஜானி குரூப்பை என்கவுண்டர் பண்ண ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. யார் அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சார்? அது டிபார்ட்மெண்ட்டோட டாப் சீக்ரெட் மிஸ்டர் முத்துக்கு. அதை அவங்க பார்த்துப்பாங்க.